1991 நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் ஆட்சி கலைப்புக்கு ஆதரவாக இருந்த மனநிலையை ராஜீவ்காந்தி படுகொலை அதிமுகவுக்கு ஆதரவான அலையாக மாற்றியது. அந்த தேர்தலில் திமுக 2 தொகுதிக்குள் சுருண்டது. 1991 அதிமுகவுக்கு ஆதரவான அலை வீசியது என்பதை விட திமுகவுக்கு எதிராக சுனாமியே கிளம்பியது என்று சொல்வதே சரியாக இருக்கும். எம்ஜிஆரின் அதிகாரப்பூர்வமான அரசியல் வாரிசு ஜெயலலிதா தான் என்பது உறுதியாகி இருந்தது. அவர் பேச்சுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்டுப்பட்டு கிடந்தது. ராஜீவ்காந்தியே ஜெயலலிதாவின் சொற்படிதான் முடிவுகளை எடுக்கிறார் என்ற முணுமுணுப்புகள் அரசியல் வட்டாரத்தில் சர்வசாதாரணமாக புழங்கின. எனவே ஜெயலலிதாவுக்கு ஆதரவான அலைக்கு முன்பு கருணாநிதியின் நிலை என்னவாகும் என்று அந்த கட்சியின் உடன்பிறப்புகளே அஞ்சினர். தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்திருந்தது. பள்ளிப்பாளையம் காவிரி பாலத்தின் அருகே ஒரு பெரிய கூட்டம் ஜெயலலிதாவை வரவேற்க காத்திருந்தது. உச்சி வெயில் உடலை வாட்டி வதைத்தது. மக்கள் சோர்ந்து விடவில்லை. காலை 11 மணிக்கு வருவதாக இருந்த ஜெயலலிதா 2 மணியை கடந்தும் காட்சி தரவில்லை. அப்படியிருந்தும் அந்த கூட்டம் கலையவே இல்லை. திமுகவினர் இடையே முன்பே ஒரு சோர்வு நிலவியது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பின் 13 ஆண்டு காலம் அதிகாரத்தை திமுகவினரால் சுவைக்க முடியாமல் போனது ஒரு காரணமாக இருந்தது. கருணாநிதி ஆளுமை இழந்து வருவதாக அவரது கட்சியினரே எண்ணத் தொடங்கியிருந்தனர். இதனால் திமுகவின் தேர்தல் பணிகள் அடிமட்டத்தில் மெத்தன போக்கு இருந்தது. ஆட்சி கலைப்பு என்பது திமுகவை ஒரு தேச விரோத கட்சியாக கட்டம் கட்ட உதவியது. இதற்காகவே தேர்தலுக்கு முன்னதாக 2 ஆண்டுகால திமுக ஆட்சியில் பெரிய அளவு ஊழல் புகார்கள் இல்லை. சமுதாய நலத்திட்டங்கள் பல செயல்பாட்டுக்கு வந்திருந்தன. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தரப்பட்டது.